பவர்டெக் மேஜர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நிறைய டவுட்டு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது ஆயில் ஊற்றுற இடம். இதில் வந்து 80 ml ஆயில் ஊற்றணும். அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா மட்டமாக வச்சு இந்த உதடு வரையும் இருந்துச்சுன்னா போதும். 80 ml ஆயில். பைக்குக்கு ஊற்றுற 20W40 20க்கு 40. 80 மில்லி ஊற்றின ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு நீங்கள் ஒரு 5 தடவை அதை ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த இப்போ ஊற்றுற ஆயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஊற்றுறது 20 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு திருப்பி இந்த ஆயிலை எடுத்துகிட்டு புது ஆயில் ஊற்றணும். அடுத்தடுத்த சர்வீஸு 40 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த ஆயிலை மாற்றணும். இதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஆயில் இருக்கும், கீர் ஆயில். அது வந்து 50 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றணும். அது நீங்கள் சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் மாற்றணும். இந்த ஆயில் ஊற்றுற இடம் தான் ஆயில் எடுக்கிற இடமும் இது தான். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டோம், பெட்ரோல் ஊற்றியாச்சு. இதில் பெட்ரோல் ஊற்றினு ப்ளைன் பெட்ரோல், சரிங்களா? பவர் பெட்ரோல் கிடச்சா நல்லது, இல்லை நார்மல் பெட்ரோல் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இது சோக்கு கீழே தான் இது எப்போதும் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறப்ப மேலே வச்சுங்க. இன்ஜினை இழுத்து விட்டுட்டு உடனே கீழே இறக்கிடுங்க. பெட்ரோலை ஊற்றின உடனே இங்கே ப்ளைனாக இருக்கும் ஒரு பல்பு மாதிரி. இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி பெட்ரோல் இதுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். பெட்ரோல் ஊற்றியாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு, இதை பம்ப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சோக்கை போட்டு இந்த ரீகாயில் வந்து இப்படி வெட்டக்கூடாது. இப்படி இழுத்திங்கன்னா ஒரு இடத்துல லாக் ஆகும். அதுக்கப்புறம் இழுத்து விட்டிங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஆக்சிலேட்டர் கேபிள். நம்ம கூட குறைச்சி ஆக்சிலேட்டர் வச்சுக்கிறது. இவ்வளோ தான் லிவரு. இது ஆஃப் சுவிட்சு. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிடும். மெயின்டெனன்ஸு உள்ள கிரீஸு கன்று இருக்கும். நம்ம இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒரு கிரீஸ் கப்பு இருக்கும். இது வந்து டெய்லி யூசேஜ் அப்போ ஒரு 2 மரம் 3 மரம் திருவிக்கணும். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னா மரம் வெளியில் கழட்டிட்டு கிரீஸை அப்பி திருப்பி உள்ளே வச்சுக்கணும். இது டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளது. இதை கழட்டிட்டு உள்ளே கழுவி சுத்தம் பண்ணி இந்த டேங்க் கேப் அதுக்காக உள்ளது. இதை நம்ம ஓஸ் கனெக்ட் பண்ணுறது. வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா பெட்ரோல் ஆயிலை கம்பல்சரி எடுத்துடணும். அதுமாரி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்க பெட்ரோலையும் எடுத்துகிட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் அடுத்த சீசனுக்கு எடுத்திங்கன்னா எந்த ட்ரபிளும் வராது. வேறு எதுவும் டவுட்னா கால் பண்ணுங்கள். உழவன் அக்ரோ ஏஜென்சி, பேபி டாக்கீஸ் ரோட், திருவாரூர்.